மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தமிழரசு, இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதில் என்னென்ன விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது? காயத்ரி, தமிழகத்தில் மத்திய அரசின் பங்களிப்புடன் பல்வேறு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்பட வரக்கூடிய திட்டங்களை கண்காணிக்க மாநில அளவில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு, அதாவது திசா குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திசா குழுவின் மாநில அளவிலான கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலாளர் தற்போது வரவேற்புரை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தலைமை உரை வழங்குவார். இதில் தமிழகத்தில் இந்த மத்திய அரசின் பங்களிப்புடன் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பணிகளை விரைவுபடுத்துவது, குறித்த காலத்திற்குள் முடிக்க அறிவுறுத்துவது மற்றும் திட்ட செயல்பாட்டில் தேசிய அளவில் தமிழ்நாடு செயல்படக்கூடிய அளவு உள்ளிட்டவை குறித்து விரிவாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்த எவ்வளவு நிதிகள் வந்திருக்கிறது, எவ்வளவு நிதிகள் தேவைப்பட இருக்கிறது உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும். இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல இந்த கூட்டத்தில் இந்த திசா குழு உறுப்பினர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சிகளையும் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, துரை வைகோ, சுப்பராயன், மாணிக்கம் தாகூர், தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். நன்றி தமிழரசி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.